இங்க ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்று அலுவலிக்கும், இன்னொன்று புழுவலிக்கும். இப்ப ரீசெண்டா நடந்த டிபேட்ல ராவுதர் இப்ராஹிம் அவர்கள் நாம் டம்ளர் கட்சியை போட்டு பொழந்து கட்டியிருக்காரு. அதை நீங்களே பாருங்க. அதாவது இன்னைக்கு ரெண்டு பேருக்கு தான் போட்டிய. ஒன்று அலுவலிக்கும், இன்னொன்று புழுவலிக்கும். ஒவ்வொரு மண்டபமா தேடி போய் அழுகுது அலுவலி. அவன் மண்டபத்து வெளியில போர்டு வைக்கிறான், எப்பா கல்யாண வீட்டுக்கு வந்தா கல்யாணத்தை மட்டும் பேசி ஒப்பாரி வைக்காதான் போர்டு வச்சுட்டு இருக்கான். இன்னொன்று புழுவினி சொல்ற பொய்யெல்லாம் பார்த்தா ஐயோ புக்கு போட்டா கூட எத்தனை புக்கு போடுறதுன்னு தெரியல. என் போட்டோ ஒருத்தன் ராணுவத்தில் இருக்கும்போது துப்பாக்கியில் ஒட்டிட்டான். எப்படியே துப்பாக்கியில் ஒட்டிட்டானா, உடனே அவனை ஜெயிலில் போட்டாங்களாம். அப்புறம் திருப்பி 2 மாசம் கழிச்சு வெளியே வந்தானா, மறுபடியும் துப்பாக்கியில் ஒட்டினானா. ஏய் என்ன அதெல்லாம்? எனக்கு சத்தியமா சொல்றேன், அரசியலில் எவ்வளவு பெரிய மாற்றம் நடந்திருக்குன்னா இந்த மாதிரி கதை சொல்லிக்கிட்டும் ஒப்பாரி வச்சுக்கிட்டும் திருட்டுத்தனம் பண்ணவங்க எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா தளபதின்ற ஆளை அடிச்சு வெளியே தள்ளி இருக்கு. இது மாற்றம் இல்லையா?